வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 14% அதிகரித்து 1,95,000 கோடியாக உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் விளம்பரங்களில் விதிமீறல் இருந்தால் 50,000 முதல் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற உள்ளது என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். நாளை தொடங்கி 2 நாட்கள் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1,200 அதிகரித்து ஒரு சவரன் 1,07,200 ரூபாயாகவும் 1 கிராம் 13,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூபாய் 5 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தம் தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுவாமி கோவிலில் 17 நாட்களில் மொத்தம் 2,96,00,000 ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை 13ஆம் தேதி தொடங்குவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, தேனி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜூலை 2026இல் அயோத்தி, காசி மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய புண்ணிய தலங்களை இணைக்கும் 2 புதிய பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில்களை IRCTC அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி அவர்கள் மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி 4 நாள் நடைப்பயணத்தை தொடங்கினார். ரஷ்யாவின் இராணுவ தொழில்துறை கூட்டமைப்பிற்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை அமெரிக்கா நீக்கியுள்ளது. மின்சாரம் இன்றி சூரிய ஒளியால் கடல் நீரை குடிநீராக்கும் புதிய தொழில்நுட்பத்தை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். QIP மூலம் 10,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட அதானி எனர்ஜி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக 23 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்த வழக்கில் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நேற்று நேரில் ஆஜரானார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்ற பெயர் மாற்றம் மசோதாவின் 10 அம்சங்களுக்கு கேரள சட்டப்பேரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதிய ஊரக வேலை திட்டத்தில் செயலாக்கம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். VPG ராம்ஜி திட்டம் குறித்து மத்திய அரசிடம் வலுவான எதிர்நிலைப்பாட்டை தாவேகா அரசு எடுக்க வேண்டும் என்று தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வார இறுதி நாள் விடுமுறையை முன்னிட்டு ஜூலை 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் BSc நர்சிங் தேர்விற்கு ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நேற்று முதல் வகுப்புகள் தொடங்கின. இன்று முதல் 7ஆம் தேதி வரை மதுரை கோட்டத்தின் பொறியியல் பராமரிப்பு பணியின் காரணமாக 5 முக்கிய விரைவு ரயில்களின் பாதை தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டார். நீர்நிலைகளை புனரமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டார். 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ரூபாய் 172.50 குறைக்கப்பட்டு தற்பொழுது 3,106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த விலை மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நயாரா எனர்ஜி தனது பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாயும் குறைத்துள்ளது. ஆவின் நிறுவனம் குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரில் AI வசதியுடன் புதிய குடிநீர் மீட்டர்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
2026ஆம் ஆண்டு குறுவை பருவ பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வருகின்ற 3ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு நிர்ணயித்ததை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்டண நிர்ணய குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆவின் பால் விநியோகம் 30% குறைக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளில் நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கான முதற்கட்ட களப்பணிகள் தெலுங்கானாவில் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்று IAS, IPS அதிகாரிகள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு வழிவகுத்த UPI இப்போது ஐரோப்பிய நாடான கிரீஸிலும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய இராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் அவர்கள் பொறுப்பேற்றார். அதிமுக MLA விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி விலகியதை அடுத்து கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணங்கள் இன்று முதல் உயர்த்தப்படுகிறது. சென்னையில் ஜூலை 6 முதல் 8ஆம் தேதி வரை பேக்கரி பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தகுதி பெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,64,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருவதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 2026-27ஆம் ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில் பங்கேற்க ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி உதவி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்த உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பதவியேற்றார். MBBS, BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது. மேற்கண்ட இந்த இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவது பற்றி விரிவான அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.